ஹாய் கைஸ், வெல்கம் டு நம்ம யூடியூப் சேனல் ஒன்று காட்டி. இன்னைக்கு நம்ம என்ன ஸ்பெஷல் டிஷ் செய்ய போறோம்னா பிரெட் அல்வா செய்ய போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ பிரெட் அல்வா செய்கிறதுக்கு தேவையான பொருட்களை பார்த்துடலாம். பிரெட்டு 2 பாக்கெட் வாங்கிட்டோம். திராட்சை, முந்திரி, ஏலக்காய், அப்புறம் பாதாம், அப்புறம் நெய், அப்புறம் 1 கப்பு பால், 1 கப்பு சர்க்கரை எடுத்துக்கிறோம். இப்போ வாங்க நம்ம பிரெட் அல்வா செய்யலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பிரெட் அல்வா இப்போ செய்ய ஆரம்பிச்சிடலாம். அடுப்பில் இப்போ கடாய் வச்சுட்டோம். இதில் ஆயில் சேர்த்துக்கிறோம். ஆயிலில் அப்படியே ப்ரெட்டை பொரிச்சு எடுத்துக்க போகிறோம். இது போல் நான் பொன்னிறமாக ப்ரெட்டு அப்படியே பொரிஞ்சு வந்துட்டு இதை அப்படியே அள்ளி வச்சுக்கிறோம். தனியாக எடுத்து வச்சிடறோம். வறுத்து எடுத்த ப்ரெட்டை நம்ம மிக்சியில் விட்டு அரைச்சி இதுமாதிரி நைஸாக எடுத்துக்கிறோம். ஏன் அப்படி அரைக்கிறோன்னா ப்ரெட் அல்வா நல்லா சாஃப்டாக வரும். அதுக்கு தான் அப்படி அரைச்சி எடுத்துக்கிறோம். நம்ம கடாயில் நெய்யை ஊற்றிக்கிறோம். நெய் ஊற்றிட்டு இப்போ முந்திரி, திராட்சை, ஏலக்காவை அப்படியே பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கிறோம். ஏலக்காய் வறுக்கலை, திராட்சையும் முந்திரி மட்டும் வறுத்து எடுத்துக்கிறோம். முந்திரி, திராட்சை அப்படி பொன்னிறமாக வறுபடணும். இப்போது நம்ம 1 கப்பு சர்க்கரை சேர்த்துக்கிறோம். அது கூட 1 கப்பு பால் சேர்த்துக்கிறோம். இப்போ பால் நல்லா காஞ்சி வந்துட்டு இதோட ஏலக்காய் 3 இடித்து சேர்த்துக்கிறோம். இப்போ பாலும் சர்க்கரையும் நல்லா கொதித்து வந்துட்டு இதோட நம்ம வறுத்து அரைச்சி வச்ச ப்ரெட்டை இதில் சேர்த்துக்கிறோம். நல்லா இப்போ அப்படியே ப்ரெட் அல்வா நல்லா மிக்ஸ் ஆகி வந்துட்டு இது கூட நம்ம வறுத்து வச்ச முந்திரி, திராட்சை, பாதாம் மற்றும் நெய்யை வந்து நம்ம சேர்த்துக்கிறோம். நல்லா இப்போ மிக்ஸ் பண்ணிக்கிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ செம்மையாக வந்திருக்கு பிரெட் அல்வா. சிம்பிள் ரெசிபி, சூப்பராக செஞ்சுருக்கோம். இப்போ எப்படி டேஸ்ட்டாக இருக்கா, எப்படி இருக்குன்ட்டு ருசிச்சு ரெசிபி சொல்ல போகிறேன். வாங்க சாப்பிடலாம். இப்படி எடுத்து உண்மையாக சூடாக இருக்குது. ரொம்ப அருமையாக இருக்குது. கடையில் வாங்கினா கூட இவ்வளோ டேஸ்ட் இருக்காது. இது சாப்பிட்டீங்களா? ரொம்ப அருமையாக இருக்குது. இந்த ரெசிபி நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி ரொம்ப டேஸ்ட்டாக வந்திருக்கு. நல்லா அப்படியே க்ரீமாக அப்படி பார்க்குறதுக்கு பசங்களாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் நல்லா சாப்பிடுங்க. கெஸ்ட்டுக்கெல்லாம் செஞ்சு கொடுங்க. உங்களெல்லாம் சமையல் செஞ்சிருக்கீங்க அப்படின்னு நல்லா பாராட்டுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை லாஸ்ட் வரையும் பார்த்துருக்கேன் நம்புகிறேன். நம்ம யூடியூப் சேனல் உண்டு காட்டி கண்டிப்பாக இந்த வீடியோவுக்கு பார்த்துட்டு நீங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் வியூஸ் எனக்கு ரொம்ப தேவை, முக்கியம். அதனால் கண்டிப்பாக நீங்கள் லைக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ஒரு நல்ல வீடியோ சந்திக்க வரையும் இந்த டைம் பாய் பாய்.